ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம். கண்டிப்பா நம்ம சனிப்பயிற்சியில இருக்கக்கூடிய பலன்கள்லாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய 5 கிரக சேர்க்கையை பத்தி மக்கள் கேட்கிறாங்க. இந்த 5 கிரக சேர்க்கை என்னென்ன, எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும்? 5 கிரக சேர்க்கை. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மார்ச்ல நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. முக்கியமா மார்ச் 6ஆம் தேதி சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். அது எல்லாருக்கும் தெரியும் பாக்கியப்படி. ஆனா தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. 12ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சூப்பர். அடுத்ததாக சூரிய பகவான் 15ஆம் தேதி என்ன பண்றார்? மீனத்திற்கு வருகிறார். சூப்பர். அடுத்ததாக புத பகவான் இவர் 3ஆம் தேதியே வந்துட்டார், மார்ச் 3. அடுத்ததாக அப்படி வரிசையா செவ்வாய் பகவான் மார்ச் எண்டில் ஏப்ரலில் என்ன பண்ணுறார்? மீனத்திற்கு வருகிறார். இப்படி இவங்க எல்லாருமே மொத்தமாக ஒரு இடமா சேர்ந்து மீனராசியில் சந்திக்கிறார்கள். இவங்க இந்த மீனராசியில் இருக்கும் பொழுது என்னெல்லாம் நற்பலன்கள் ஏற்படும்னா, காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடம் என்பதால் இவர்கள் அத்தனை பேருமே புனிதர்களாக அருள் தரக்கூடிய அற்புத கிரகங்களாக மாறிடுறாங்க. அவ்வகையிலே இவர்கள் அத்தனை பேருமா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறார்கள், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாருக்கெல்லாம் பெரிய ஜாப் கிடைக்க போகுது, கோடீஸ்வர யோகம் யாருக்கு என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மிதுன ராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியை தொடர்ந்து வரக்கூடிய 5 கிரக சேர்க்கை எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் இவர்களுக்கு இன்னும் 10 கிரக பயிற்சி ஆனாலும் நல்லதுதான் நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. சனி பகவான் எங்கே வந்திருக்கார்? அவர் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 10ல் சனி இந்த 6ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பிராண்ட் ஆகுறாங்க, உலக புகழ் பெறுகிறார்கள். இவர்களை சும்மாலாம் மீட் பண்ண முடியாது, அப்படிங்கிற மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் மீட் பண்ணணும். அந்த மாதிரி பயங்கர பிஸியாக போகிறாங்க. இவங்களோட தொழிலில் இவங்க டாப்பர் ஆவாங்க. இவர்கள் என்ன தொழில் செய்திருந்தாலும் சரி. இல்லை சார், நான் ஒரு டீ கடை தான் வச்சுருக்கேன், நீங்கள் தான் இந்த ஏரியாலே ரொம்ப பிஸியான டீ கடையாக மாற போகிறீங்க. அந்த மாதிரி, அதாவது ஒர்க்கில் ரொம்ப பிஸியாவாங்க. காலைல கடையை திறந்த உடனே பயங்கர பிஸி, நைட் வரைக்கும் கடையை மூட முடியாத அளவுக்கு பிஸி. அந்த அளவுக்கு திரும்பி பார்க்க நேரம் இல்லாத அளவுக்கு பிஸியாக போகிறீங்க. அதான் 10ஆம் இடத்துல சனி பகவான் வருவதனுடைய மகிமை. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன் ப்ராடக்ட்ஸாக இருந்தால், பெரும்பாலும் மிதுனராசிக்காரர்கள் ரீட்டைல் பிஸ்னஸில் சிறந்தவர்கள் இருந்தால், இந்த ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்கும், அதாவது இப்போ ஒரு இடத்துல வாங்குவீங்க, அது நீங்கள் ரீட்டைல் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ரீட்டைல் பண்ணுவீங்க. உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் குவிய போகுது. இப்போ ப்ராடக்ட் செல்லிங்கில் இருக்கிறவங்க, இப்போ இன்ஸ்டாகிராம் மாதிரி இந்த ஆன்லைனில் ப்ராடக்ட் செல் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் வாங்கி விற்பனை பண்ணுறீங்க, ரிப்பேர் பண்ணி தரீங்க, ரொம்ப நல்ல நேரம். 10லே சனி பகவான் இருக்கும் பொழுது மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம். கஸ்டமர் கேர் மாதிரி சில பேர் சேவா மையம்லாம் வச்சுருப்பாங்க, அது கான்ட்ராக்ட் இடத்தெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம். ஆன்லைனில் இப்போ அந்த ஜாப் ஒர்க்லாம் பண்ணுவாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு உட்காந்து ஜாப் ஒர்க் பண்ணுவாங்க. யூஎஸ்லேருந்து ப்ராஜெக்ட் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணி திருப்பி கொடுப்பாங்க, அவங்க அதை அப்ரூவ் பண்ணி பணம் தருவாங்க. அது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல நேரம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மக்கள் தொடர்பில் இருக்க கிளைண்ட்ஸ் ஹேண்ட்லிங், இதெல்லாம் ரொம்ப நல்லா வரும். இதில் கூட ஒரு ஆடட் போனஸாக 5 யோகாதிபதி சுக்கிரன் உச்சமடைகிறார். சுக்கிரமூர்த்தி சுபமக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளை. 5 சுக்கிரன் உச்சமாகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகபோகங்கள், ஆடம்பரமான விஷயங்கள், யாராவது ஏற்றுமதி இறக்குமதி, இப்போ உங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி விற்பாங்க. விலையுயர்ந்த பொருட்கள், விலை உயர்ந்த கேமரா, விலை உயர்ந்த வாட்சு, விலை உயர்ந்த கம்ப்யூட்டர், இதெல்லாமே விலை உயர்ந்தது மட்டும்தான், பிராண்டு. அதனால தான் சொல்லுது பிராண்டு. அதெல்லாம் விலை உயர்ந்த சட்டை, அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப அழகாக இந்த சுக்கிரனுடைய காஸ்மெட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். ஸோ அடுத்ததாக இந்த சுக்கிரமூர்த்தியை தொடர்ந்து புதன் வருகிறார். 1-4 இவரும் 10ல் போய் உட்காந்துருக்காரு. அப்போ ராசிநாதனே இவர் தான். அப்படிங்கும்போது யாரெல்லாம் ஸ்டேஷ்னரிஸ் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது ஸ்கூல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். ப்ளஸ் புதன் என்பதால் மெடிக்கல் ஸ்டோரு, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிற ரொம்ப நல்ல நேரம். அடுத்ததாக வரக்கூடியது செவ்வாய் பகவான், 6 10ல். இதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நேரம். இது மட்டும்தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். 6 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தேவையில்லாத அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவர்மெண்ட் மட்டும் டச் பண்ணாதீங்க, அரசை விமர்சிக்க வேண்டாம். அப்போ ஏன்னா சனியோடு சேர்ந்த சூரியன் என்பதால் கவர்மெண்ட்டை வருகின்ற சட்டசபை தேர்தலில் அண்ணன் அவர்கள் கம்முன்னு இருங்க ப்ளீஸ், உங்களை 4 பேர் தேடுவாங்க. அப்புறம் நீங்கள் ஏதாவது பேச்சு வைரல் ஆகிற போது, அதனால் அமைதியாக இருங்க. நீங்கள் ஒன்று சொல்ல போக
வேற ஒன்று புரிஞ்சுப்பாங்க. இப்போ மிதுனராசிக்காரர்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இவர்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் சாமிஜி? மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 10ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது தொழிலில் நிறைய பார்ட்னர்ஸ் வருவாங்க. நம்ம கடை நல்லா பிஸ்னஸ் பிஸியாக போகுது அப்படின்னா அப்போ தான் நமக்குன்னு ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறேன்னு ஒருத்தர் வருவான், நம்ம கடையை டெவலப் பண்ணி தரேன்னு ஒருத்தர் வருவான். இந்த மாதிரிலாம் நடக்கும். நீங்கள் பார்க்குற பொழப்பு நீங்களே நல்லா தான் பார்க்குறீங்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பார்ட்னருங்கிறது எப்போ தேவை அப்படின்னா, என்னால் ஒரு அளவுக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, எனக்கு பதிலாக இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினச்சாதான் பார்ட்னர் தேவை. நீங்கள் உங்களுக்கே இது ஒரு பிஸ்னஸ் தான், நீங்கள் இதில் பிஸியாக இருக்கீங்கன்னா நீங்களே பண்ணுங்கள். அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுகிறேன் தான், நிறைய மீடியாக்களில் சொல்லியிருக்கேன், ரெட்ரோ ஆன்மீகத்துக்கும் சொல்லுகிறேன், நம் ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் சொல்லுகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த அழகாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்கள் மனதில் இருக்கிறத நீங்கள் தான் நல்லா பண்ண முடியும். அதை உங்கள் கனவுகளை இன்னொருத்தர் கண்களில் காண முயற்சி செய்யாதீர்கள். 10ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுவீங்க. இந்த 10ல் இத்தனை பேர் உட்காந்த மாதிரியே எனக்குன்னு இருக்கிற ஐடி டீம் இவங்க, எனக்குன்னு இருக்கிற டிஜிட்டல் டீம் இவங்க, எனக்குன்னு இருக்க போதும் 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 வேணாம், நீங்களே இருந்து ஒர்க் பண்ணுங்க, உங்களாலே முடியும். ஸோ இப்போ 10ஆம் இடத்துல வரும்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஒர்க்கை பகிரணும் எண்ணம் வருகிறது, ஒர்க்கை பகிராதீர்கள், காசும் பகிர்ந்து போகும். அதனால் வர்ற காசு உங்களுக்கு தான் அப்படிங்கிறதுல நீங்கள் எவ்வளோ உறுதியாக இருக்கீங்களோ அப்போ டீம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இவர்களுக்கு வர இருக்கும் இடர்பாடுகளை தடுப்பதற்கு எந்த மாதிரியான வழிபாடுகளை இவர்கள் சூரிய பகவானை வழிபடணும், ஞாயிறு கோயில் செல்ல வேண்டும். ஞாயிறு கோயிலுங்கிறது சென்னையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் போகிற வழியில் இருக்குது. அங்கே சென்று ஞாயிறு கோயிலுக்கு சென்று சூரிய பகவானை வழிபட்டு வந்தாங்கன்னா இந்த அரசு சார்ந்த பிரச்சனைகள் வந்து இவர்கள் தப்பிக்கலாம். சுவாமிஜி, இந்த சனி பயிற்சியை தொடர்ந்து வரக்கூடிய 5 கிரக சேர்க்கையை பத்தி நம்ம இவ்வளவு நேரம் பேசணும். இந்த 5 கிரக சேர்க்கை என்னென்ன, இது எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமா இந்த 5 கிரக பயிற்சியும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பொதுவாகவே இருந்தா இந்த காலபுருஷ தத்துவத்திலே சுக்கிரன் உச்சம் அப்படின்னாலே சும்மா ஜம்முன்னு இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, உலகத்துல சுகபோகங்களை, ஆடம்பரத்தை, சௌந்தர்யத்தை எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா நம்ம சுக்கிரன் தான். சுக்கிரனே உச்சம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பொதுவாகவே ரொம்ப கம்ஃபர்ட்டா, ரொம்ப பணவரவு, சுக்கிரன்னா தனவரவுன்னு அர்த்தம், பெரும்பணம் எல்லாம் சுக்கிரன் தான். அப்போ பொதுவாகவே இந்த மார்ச் ஏப்ரல் மேல எல்லா ராசிக்காரருக்குமே நிறைய காசு, பணம், துட்டு, மணி வருவதற்கான விஷயங்கள் வந்துடும். சுக்கிரன் உச்சங்கிறப்ப காதல் எங்கெங்கு திரும்பினும், ஏப்ரல் மேயிலே பசுமை ஏயிலே அதெல்லாம் அது ஏப்ரல் மே, இது மார்ச். ஸோ நோ ப்ராப்ளம். அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக இளமைக்கான மாதம் இது. சில பேர் இப்போல்லாம் நிறைய பேர் டைவர்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் கூட, உங்களுக்கு ஒரு நாள் ஆச்சு சார், எனக்கெல்லாம் இப்போ 50-52 வயசு ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு சார், நான் அப்படியே பிரம்மச்சரியாவே இருந்துட்டேன். திடீர்னு ஒரு ஆளை பார்ப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். எல்லாமே திரும்புதே நானே அப்படியே. சார் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு காதல்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தன்னால் நடந்துடும். அவங்க நமக்கு ஒரு டார்கெட் வைப்பாங்க, இனிமேல் நீ குடிக்கூடாதுப்பாங்க, விட்டுருவோம், இனிமேல் நீ வாழ்க்கையில் பெரிய அனுபவம், ஏதோ ஒரு சக்தி பாருங்க அவங்களுக்காக பண்ணுறதா நினச்சி நீங்கள் உங்கள் லைஃபையே மாற்றிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் காதலின் அற்புதம். நல்ல காதல் வாழ வைக்கும். ஸோ அப்போ சுக்கிர பகவான் என்ன பண்ண உச்சமாகிறார். இதோட சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, எல்லா கிரகங்களுமே காலபுருஷ தத்துவத்தின்படி குரு வீட்டுக்கு வராங்க. 2 விஷயம் இருக்கு பிருந்தா. எந்த கிரகமாக இருந்தாலும் குரு வீட்டுக்கு வந்தால் புனிதராயிருவாங்க. ஸோ குருவிட வீட்டுக்கு இவங்க எல்லாரும் வர்றது மிக அற்புதமான விஷயம். இவர்கள் பொதுவாகவே யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் பண்ணக்கூடியவராக இல்லை. அதில் ரொம்ப முக்கியமாக நான் 2 விஷயம் சொல்லணும். ஒன்று, இந்த பக்கம் மிஸ்டர் சனி, இந்த ஆள் இப்போ தான் பெயர்ச்சி ஆனார், 6ஆம் தேதியிலிருந்து மீனராசியில் உச்சம் பெற்றார் குருவுடைய வீட்டில். இந்த பக்கம் மிஸ்டர் குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சார், இது 12ஆம் தேதி. இனி உங்கள் வாழ்க்கையில் பெரிய ப்ராப்ளம் எதுவுமே நடக்காது. கண்டிப்பா இந்த 5 கிரக சேர்க்கையை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுன்னா எப்படி தொடர்பு கொள்வது சாமிஜி? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இணைந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினமும் வாருங்கள், வந்து என்னை சந்தியுங்கள். ஸ்ரீமடத்துக்கு வந்து ஒரு தடவை பார்த்துட்டு இந்த விஷ்ணுமாயாவை வழிபட்டு சென்றால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தன்னால் சரியாகும்.